Hello friends, welcome to Taj Beauty Recipe. திருமணத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டிய ஃபேஷியல் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்டான பியூட்டி ரெசிபியும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். திருமணம்ன்றது எல்லா பெண்களுக்குமே மறக்க முடியாத ஒரு ஸ்வீட்டான மெமரிங்க. இந்த திருமண நாள் அன்னைக்கு எல்லா பெண்களும் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தன்னைக்கு நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி மேக்கப் பண்ணினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட ஸ்கின் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணுங்க. அந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் க்ளீன் அண்ட் கிளியராக இல்லாமல் உங்களோட ஃபேஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ், ஆக்னி, பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேரேஜுக்கு 3 monthsலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month வரைக்குமாவது நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்லரில் போய் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. வீட்டிலையே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு உங்களோட ஸ்கின்னை நீங்கள் க்ளீன் அண்ட் கிளியராக ஆக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேரேஜ் அன்னைக்கு என்ன மாதிரியான மேக்கப் போட்டுக்க போகிறீங்க அப்படின்றத மேரேஜ்க்கு ஒரு 1 monthக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு தடவை ட்ரையல் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நாம் வீட்டிலையே நேச்சுரலாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபேஷியல் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சரி செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் அண்ட் கிளியராக ஆக்கக்கூடியது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு மாவு. இந்த மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது சந்தன பவுடர். சந்தன பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினீங்க அப்படின்னா தான் அது ஒரிஜினலான சந்தன பவுடராக இருக்கும். கொஞ்சம் ஒரிஜினலான சந்தன பவுடராக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது கஸ்தூரி மஞ்சள். வேறு எந்த மஞ்சளும் சேர்த்துக்க வேணாம், கஸ்தூரி மஞ்சளை வாங்கி சேர்த்துக்கோங்க. இந்த 3 பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இந்த பவுடர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் இல்லை இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இது கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஃபேஷியல் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஷியலை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் க்ளீன் அண்ட் கிளியராக ஆயிரும். மேரேஜ் அன்னைக்கு நீங்கள் மேக்கப் போடும்போது உங்களுக்கு மேக்கப் நல்லா செட் ஆகும். திருமணத்தன்னைக்கு நல்லா ஜொலிக்கிறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.